வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சூப்பர் கேர்ள் பொதுவாக நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தா கூட பெரிய லெவலில் நம்ம ரிவ்யூ பண்ணுறது இல்லை. பட் இந்த வருஷத்தில் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் முடிட்டு இருந்ததுனால இந்த படம் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது. ஓகே, ஒரு சூப்பர்மேன் மாதிரி இது ஒரு பக்கமான படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் இன்னைக்கு அந்த படத்தை போய் பார்த்தேன். பட் ஸோ என்ன இருந்தது சூப்பர் கேர்ளில் அப்படின்னா, முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றது போயிடும். ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஆப்வியஸ்லி ஹாலிவுட்ல வந்துட்டு அப்படியே வானத்து கிழிச்சிட்டு பூமி கிழிச்சிட்டு போகிறது எல்லாமே வேஃபெக்ஸாக இருந்தாலும் நடிப்புன்னு வரும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோயினோட மூவின்றதை தாண்டி கதைக்களம் அதிகம், அந்த கதைக்களம் சார்ந்த நடிப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் இதில் எல்லாம் நடித்த நடிகர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரெண்டாவது அந்த படத்தோட ஆஃப்கோர்ஸ் ஒரு நார்மல் படத்திலே வந்துட்டு விஎஃப்எக்ஸ்லாம் பிரமாதப்படுத்துவாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் ஹீரோயின் மூவின்னு வரும்போது விஎஃப்எக்ஸோட அந்த ப்ரெசன்டேஷன் பண்ண விதம், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸோட லெவலாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சில் இருந்தது. எதையுமே குறை சொல்ல முடியாது, எங்கேயுமே நம்ம குறை காணவும் முடியாது. பிரமாதமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பின்னணி இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதுவுமே பக்காவாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. இது எல்லாமே எனக்கு சூப்பர் கேர்ளில் ஒர்க் அவுட் ஆன விஷயம். எது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட விஷுவலாக பார்க்குறப்போ நம்மளுக்கு கொடுத்த அந்த ப்ரெசன்டபிளான ஃபீல் இருக்குல்ல. யூஸ்வலாக டிசி படங்களில் இதை நம்மளால தவிர்க்க முடியாது. ஒரு கற்பனையான ஒரு நகரமோ, கற்பனையான ஒரு கிரகமோ எதுவாக இருந்தாலும் அது கண்ணங்கரையும் தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அந்த டார்க் ஷேடோ, எல்லோ ஷேடோ கலந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த படத்தும் அதுக்கு வந்து அதுல இருந்து தப்பிக்கல. அந்த மாதிரியே தான் படம் முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படம் உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் டார்க்லேயே தான் போகும். ஆரல்ஸ் அந்த டார்க் மோட தாண்டி ஒன்று வந்ததுன்னா அந்த ஆரஞ்சு கலர், அதாவது அவங்க சூப்பர் கேர்ளுக்கு பவர் எங்கேருந்து வரும்னா சூரிய வெளிச்சத்துலேருந்து வரும். ஆப்வியஸ்லி அதனால அந்த ஆரஞ்சு அந்த பேட்டர்ன்லேயே தான் இருக்கும். ஒரு படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இது எதையுமே பார்த்து கண்ணொலி வந்து தான் மிச்சம். எதுவுமே நம்மளுக்கு வந்து ப்ரெசன்டபுளாவோ, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கூஸ் பம்ஸாவோ, ஒரு எலிவேஷனாவோ, ஒரு எமோஷனாவோ எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஹியூமராக ஒர்க் அவுட் ஆகுனா அதுவும் கிடையாது. எனக்கு இது பார்க்குறப்பவே இந்த விஷுவலியே நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே, நான் சொன்ன இந்த எமோஷனல்ஸ், எந்த இடத்துல ஹியூமரோ, ஒரு மாஸ் எலிவேஷனோ, இல்லை எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப் சீனோ எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக இது எங்கே வரும்னா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோயின் மூவியில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஹியூமன் பீங், நார்மல் ஹியூமன் பீங்கால முடியாத படம் பார்க்குற நம்மளுக்கு அவங்கள பண்ணுறதை பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல்னால தான் அந்த ஃபீலுக்காக தான் அந்த மாதிரி படத்துக்கு வருது. பட் இந்த படத்தில் அதுவும் கிடையாது. 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட கதையை பேசிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க 20 நிமிஷத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் படமே முடிகிற தருவாய் வந்ததுக்கப்புறம் அது பெருசாக நம்ம ரசிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது, இந்த படத்தோட சன் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கே வந்துட்டு பவர்ஃபுல்லாக அடிக்கும் போது அதை வந்து நம்ம ஆளுங்க தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், இந்தியன் மூவிஸில் அதை ஸ்லோமோ பண்ணி அதை வந்து எடிட்டர்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி மாற்றிடுவாங்க. இவங்க சூப்பர் ஹீரோ கதை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஹீரோயின் சண்டை போடுறத வந்து அது அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஒரு கிளாரிட்டியே இல்லை. என்ன நடக்குது முடிவதுக்குள்ளே ஃபைட் ஆரம்பிக்குது, என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஃபைட் முடிஞ்சது. அந்த மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸில் லாஸ்ட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி அதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள், ஃபைட்டாக இருக்கட்டும், பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஒட்டவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படத்தில் பெரிய மைனஸ் அப்படின்றது இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எனக்கு சுத்தமாக ஒட்டலை. ஸோ எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு 1.5 hours உங்களுக்கு பொறுமை இருந்தா, இந்த படம் எப்படி வேணாலும் போட்டோம், நான் போய் தொலைறேன், நான் தூங்குறேன் அப்படின்ற ஒரு நிலையில இருந்தா லாஸ்ட் 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம். பட் அது கூட எனக்கு தெரிஞ்ச மார்வலில் வந்த நம்ம மார்வல் படம், கேப்டன் மார்வல் படம் மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. அவங்களோட அந்த கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு படம் மாதிரி தான் இருந்தது, அதுவும் லாஸ்ட் 20 மினிட்ஸ். ஸோ ஓவராலாக எனக்கு சூப்பர் கேர்ள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் மெட்டல் எவ்வளோ ஃபீல் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து ஒரு 35 கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இதை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு ஒர்த்ஃபுல்லான யோசிக்கிற மாதிரியோ நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு சீனுமே கிடையாது. ஒரு ஓடிடியில் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அவ்வளோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம், நல்ல வர மட்டும் சந்திக்கிறேன். நல்ல திரும்ப இது நம்ம ஷோ ட்ரெயின் வந்து போச்சு.